ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தான். அவனோட கடையில இருக்கிற தானியங்களை எல்லாம் தினமும் காகங்க சாப்பிட்டு போகுதுன்னு அந்த காகங்களை பிடிக்க வியாபாரி ஒரு வலைய விரிச்சு அந்த வலைக்கு மேல நிறைய தானியங்களை போட்டு அந்த வலைய மறைச்சு வச்சான். அதே பகுதியில ஒரு காட்டுல நிறைய சின்ன சிவப்பு குருவிங்க வாழ்ந்து வந்துச்சு. அங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தினமும் காலையில ரொம்ப தூரம் போய் சாப்பாடு தேடி சாப்பிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஒரு நாள் வழக்கம் போல அந்த குருவிங்க சாப்பாடு தேடி போயிட்டு இருந்துச்சு. அப்போ பின்னாடியே ஒரு மஞ்சள் நிற பறவை, அதோட பேரு சின்னு, அந்த சிவப்பு குருவிங்களை கூப்பிட்டுச்சு. உடனே ஒரு சிவப்பு குருவி திரும்பி பார்த்து கேட்டுச்சு, அப்படின்னு கேட்டுச்சு. நான் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன், நானும் வரலாமா? அதுக்கு அந்த சிவப்பு குருவி, அப்படி கோவமா சொல்லுச்சு. சின்னு ரொம்ப சோகமா அங்க இருந்து பறந்து போச்சு. அந்த சிவப்பு குருவிங்க ரொம்ப தூரமா பறந்து போய் சாப்பாடு தேடிச்சு. ஆனா அதுங்களுக்கு கொஞ்சம் கூட சாப்பாடு கிடைக்கல. எல்லா குருவிங்களும் ரொம்ப சோர்வா ஆகிட்டாங்க. அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த குருவிங்க தரையில கொஞ்சம் தானியம் கொட்டி கிடக்கிறத பார்த்தாங்க. எல்லா குருவிங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஆஹா, சாப்பாடு கிடைச்சிடுச்சு, வாங்க வாங்க எல்லாரும் போவோம் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ ஒரு சின்ன குருவி முன்னாடி வந்து சொல்லுச்சு, அப்படின்னு எச்சரிச்சு. ஆனா மத்த சிவப்பு குருவிங்க, அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டை நோக்கி பறந்து போச்சு. இந்த சிவப்பு குருவிக்கும் ரொம்ப பசி இருந்தனால வேற வழி இல்லாம அவங்க கூடவே அதுவும் போச்சு. எல்லா குருவிங்களும் தரையில இறங்கி அந்த தானியத்தை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் வீட்டுக்கு போகலாம்னு பறந்துச்சு. ஆனா அதுங்களால பறக்கவே முடியல. அதுங்க கால் அந்த வலையில மாட்டிடுச்சு. அதுங்க ரொம்ப முயற்சி செய்தும் அதுங்களால அந்த வலையை விட்டு வெளியே வரவே முடியல. அந்த குருவிங்க எல்லாம் அப்படின்னு கத்துச்சு. அப்போ அந்த வழியா வந்த சின்னு அந்த சிவப்பு குருவிங்களோட சத்தத்தை கேட்டு அதுங்க பக்கத்துல வந்து, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சிவப்பு குருவிங்க அப்படின்னு சொல்லிச்சு. சின்னு அந்த சின்ன குருவிங்களை பார்த்து, பயப்படாதீங்க, நீங்க வேகமா பறக்க முயற்சி பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த சிவப்பு குருவிங்க உடனே ரொம்ப வேகமா பறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அப்பவும் அந்த குருவிங்களால முடியல. உடனே சின்னு, நம்பிக்கையை விடாதீங்க, இப்போ நீங்க எல்லாரும் ஒரே திசையில பறக்க முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரே சமயத்துல பறக்க முயற்சி பண்ணா இந்த வலையோடவே நீங்க பறக்க முடியும் அப்படின்னு சொல்லுச்சு. எல்லா குருவிகளும் சின்னு சொன்னதை கேட்டு ஒரே சமயத்துல அவங்க ரெக்கைய படபடன்னு அடிச்சாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணினதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எல்லா பறவைங்களும் அப்படியே தரையிலிருந்து மேல பறந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சிவப்பு குருவிகளும் தங்களுடைய வலையோட காட்டுக்குள்ள இறங்கினாங்க. சின்னு ஊசி போன்ற கிளைகளை கொண்டு வந்து அந்த வலைய வெட்டுச்சு. எல்லா பறவைகளும் வலையில இருந்து வெளியே வந்துட்டாங்க. அவங்க சின்னு கிட்ட உதவி பண்ணினதுக்கு நன்றி சொன்னாங்க. இனிமே உங்கூட நட்போடு இருப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. இப்போ அந்த சின்ன குருவிங்க மற்ற பறவைங்க கிட்ட எப்படி நட்போடு இருக்கணும்னு கத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சின்னவங்களா இருந்தாலும்
ஒன்னா சேர்ந்து முயற்சி செஞ்சா ஜெயிக்கலாம்னு கத்துக்கிட்டாங்க.